அனைத்துமே பரிணாம வளர்ச்சி தான். இத்தனை ஜென்மங்களாக நாம் எடுத்து இப்பொழுதாச்சும் நமக்கு ஆன்மான்னு ஒன்று இருக்குது, உயிர்னு ஒன்று இருக்குது, மனம்னு ஒன்று இருக்குது, புலன்கரணம் என்று ஒன்று இருக்கிறது என்கின்ற அறிவை பற்றி தெரிந்திருக்கின்றோம் அல்லவா? நாமும் பரிணாம வளர்ச்சி பெற்ற மனிதர்கள் தான். சரிங்களா? தாழ்வு மனப்பான்மை என்பது இருக்கவே கூடாது. இப்பொழுதாச்சும் எனக்கு இது கிடைத்திருக்கின்றதே, இறைவா நன்றி, இறைவா நீயே மிக பெரியவன் என்கின்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். சுத்த தேகத்தை பற்றிய அனுபவத்தை பேசியிருக்கோம். இந்த சுத்த தேகம் என்றால் என்னன்னு இப்போ சொல்லியிருக்கோம். இந்த உடலில் உள் நடக்குகின்ற ப்ராசஸ், உள்ளே என்ன நடக்குதோ அது வெளியில் நடக்கும். அப்பொழுது அந்த உலகமானது கற்பனைகளில் இருந்து விடுதலை பெறும். அடுத்த நிமிடம் நாளை என்கின்ற சிந்தனையும் நமக்கு இருக்காது, நடந்ததை பற்றிய சிந்தனையும் நமக்கு இருக்காது. நடப்பது அவேர்னஸ். இப்போ நடக்கின்ற விஷயங்கள் நிகழ்காலத்தில் நாம் வாழ்வோம், அனுபவிப்போம், காண்போம், மறந்துவிடும். அதை பற்றிய எந்த விதமான அசைப்போடுதலும் நமக்குள் நிகழாது. நமக்கு ஒரு விஷயம் சந்தோஷப்பட்டுக்கின்ற விஷயம் இந்த மனதிற்கு நடந்துவிட்டால் அதை பற்றி சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கும். அதை நினைத்து நினைத்து பூரிப்படைந்து கொண்டே இருக்கும். துன்பப்படுகின்ற நிகழ்வு நடந்துவிட்டால் அதை நினைத்து நினைத்து மீண்டும் மன துன்பப்பட்டு கொண்டே இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்பொழுது உனக்குள் காணுகின்ற அந்த காட்சியும் அனுபவமும் நீ மீண்டும் அதை நினைத்து நினைத்து ஆனந்தப்படுகின்ற சிந்தனையும் உனக்கு வராது. இன்னும் எனக்கு சிறிது நேரம் இருந்திருக்கலாமே, கிடைக்கலாமே என்கின்ற எண்ணமும் தோன்றாது. ஆனால் உன் மனம் முழுமையான மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும். அதுதான் நிஷ்டை என்பது. பெரும் நிஷ்டை, பெருநிஷ்டை அருள்வாய்ன்னு சொல்லிட்டு தாயுமானவர்கள் உருகி உருகி பராபரமே என்று கேட்பார். அந்த நிஷ்டை என்பது அதுதான். அந்த நிஷ்டையில் வாழுகின்ற சமயத்தில் நாம் பூமிக்கும் வானுக்குமாக உயர்ந்து நிற்போம். நம்ம ராமாயணம்னு ஒரு காவியத்தை படிச்சிருப்போம், கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அதில் அனுமன் என்பது வாயு மைந்தன். வாயு தான் நம்மளுடைய பிராணன். அவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் இந்த உடல் அணுவளவு சுருங்கிவிடும். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னால் அனுமனானது புவ சுவ, பூலோகம், புவலோகம், சொர்க்கலோகம், இந்த வான்மண்டலம் அளவுக்கு உயர்ந்து நிற்பார். இதனுடைய தாத்பரியம் வாயுவானது ஒரு அணுவளவே சுருங்கியும் இருக்கும். அந்த வாயுவானது இந்த வானம் வரை தொட்டு ததிம்பு கொண்டு இருக்கும் என்கின்ற தத்துவம் தான் அது. ஏதோ அப்படி ஒரு அனுமன்னா ஒரு குரங்கு மாதிரி வாயை வச்சுட்டு வாழை வச்சுட்டு வந்துட்டு பாருலாம், கற்பனை இல்லை, தத்துவார்த்தங்கள் அனைத்தும். அது உண்மை. நீ வானவனாக மாற வேண்டும் என்றால், வானவராயனாக நீ மாற வேண்டும் என்றால் இந்த காற்று மண்டலத்தை நீ கடக்க வேண்டும். அப்போது இந்த காற்று மண்டலத்தை கடப்பதற்கு காற்றையே துணையாக வைத்துத்தான் நீ கடக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போது நம்ம ஊரில் இந்த ஸ்பேஸுக்கெல்லாம் இந்த ராக்கெட்டு, இந்த ஸ்க்ரூ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அனுப்பிடுறாங்க பாருங்கள். அதெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இந்த எலான் மஸ்க்லாம் இப்போ விட்டாங்க இல்லையா, சுனிதா வில்லியம்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா. அப்போது இங்கிருந்து வெள்ளையும் சொல்லையுமா போன அந்த ஸ்க்ரூ என்கின்ற அந்த ராக்கெட் வரும்பொழுது எப்படி கருத்து போய் கீழே வந்து கடலில் வந்து விழுந்தது பார்த்தீங்க இல்லையா. ஏனென்றால் நாம் வாழ்வது சூரியனை காட்டிலும் மிக வெப்பமான ஒரு மண் உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம். நம்ம இந்த வெப்பத்திலே இருப்பதினால், இந்த புராணம் சொல்லுவாங்க, வன்னி புராணம்னு இருக்குது, வன்னிய புராணம், 18 புராணங்களில் ஒரு புராணம். நாமெல்லாம் அக்னியில் தான் பிறந்தவன் என்று சொல்லுவான். இங்கே ஒரு ஜாதி
நாங்களாம் வன்னியர்கள் நெருப்பு கொண்டதில் பிறந்தவன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. இருக்கட்டும், அது 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 அல்ல. அப்புறம் என்னால் அடிக்க வந்துடுவாங்க, நீ அதில் பிறந்தவனான்னு சொல்லிட்டு. அது அல்ல. அதுக்கு நாம் மிகப்பெரிய நெருப்பு குழம்பில் தான் நாம் வாழ்ந்து வருகின்றோம். நாம் நெருப்பில் தான் இருக்கின்றோமா என்றால், ஏன் நான் அறிவது இல்லை என்றால், நம்ம நெருப்புக்குள் இருந்து வெளியே எப்பயும் சென்றது கிடையாது. அதனால் நமக்கு நம் நெருப்பில் தான் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த உலகமானது கனவுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த மனசு கேட்டுக்குது, ஏற்றுக்குது, ஆனால் அனுபவிப்பது கிடையாது இல்லையா? அது நிஜம் எப்போ வரும்? அந்த நிஜத்துக்கு நீ போனால் தான் தெரியும். அது மாதிரி தான் நீ நெருப்பில் தான் இருக்கிறியான்னா, இந்த பூமி விட்டு நீ வெளியில் போனாதான், இந்த பூமியுடைய காற்று மண்டல வெளியில் போயிட்டு மீண்டு வரும்பொழுது தான் இந்த பூமி எவ்வளோ உஷ்ணமானதுன்னு உனக்கு தெரியும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஸ்பேஸ் எல்லாம். இப்போ மேலே அந்த ஸ்பேஸில் ஏதோ கட்டியிருக்கிறாங்க. அதில் சுனிதா வில்லியம்ஸ்லேருந்து பல ஆராய்ச்சியாளர்கள் தங்கியிருந்தாங்க. அவங்கள கொண்டு வர்றதுக்கான ஒரு ராக்கெட் ஒன்று அமிச்சாங்க. ஒரு ஸ்க்ரூன்னு சொல்கிறாங்க அது பேர். அந்த ராக்கெட் மேலே போச்சு. சொல்ல நல்லா வெள்ளையாக பெயிண்ட் அடித்து சூப்பராக போச்சு. அது இறங்கி மீண்டும் பூமிக்கு அந்த காற்று மண்டலத்துக்கு உள்ளார, அந்த ஈர்ப்பு விசைக்கு உள்ளார நுழையும் பொழுது அது எப்படி எரிஞ்சு கருப்பாகி கடலை வந்ததுன்னு பார்த்தீங்க இல்லையா? ஏன் எரிஞ்சுது? நீ மேலே சொல்ல தானே எரிஞ்சிருக்கணும். சூரியன் மேலே இருக்குது, அப்போ வெப்பம் தானே மேலே ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ இங்கிருந்து மேல் நோக்கி போகும்பொழுது அது நல்லா தான் போச்சு. வெள்ளஞ்சோலியமா நம்ம ராம்ராஜ் பனியல் ஜட்டி மாதிரி வெள்ளையாக தான் போச்சு. ஆனால் அந்த ஏர்பஸ், அந்த ராக்கெட்டு பூமியை நோக்கி கீழே வரும்பொழுது ஏன் எரிந்தது என்றால், அக்னி என்பது பூமியில் தான் அதிகப்படியாக இருக்கிறது. 2000 ஃபாரன்ஹீட் மேலே வெப்பமானது இந்த பூமியில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் நம்மளுடைய மிசைல்ஸு, இப்போது இந்த போர் நடந்தது இல்லையா, அதில் இந்த அக்னி, பிரம்மோஸு, இந்த ஆகாசு, இந்த பிருத்திவிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அதெல்லாம் 2000 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே தான் உஷ்ணத்தை உற்பத்தி பண்ணும். எல்லாமே இப்போது இந்த ரஃபேல், இந்த போர் விமானம்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அந்த இன்ஜின்லாம் அந்த ஆகாயத்துக்கு கிட்ட போக சொல்லும். அந்த நம்மளுடைய மேக கூட்டங்கள் மேலே போக சொல்லலாம். அதோடைய இன்ஜினுடைய ஹீட் எவ்வளோ இருக்குன்னா 2000 ஃபாரன்ஹீட் மேலே இருக்கும். உங்களுக்கு தெரிகிற மாதிரி 2000 அது 3000 வரலாம். சிவானந்த பரமஹம்சருக்கு 4000 ஃபாரன்ஹீட் அளவுக்கு உஷ்ணம் இந்த உடலில் இருந்ததாக அவரே ப்ரூவ் பண்ணியிருக்கார். சரிங்களா? இப்போ எங்களுக்கெல்லாம் 2000க்கு மேலே இருக்குது. அதுக்கு தான் இப்போ சொல்கிறோம் உங்களுக்கு. ஏன் அந்த உஷ்ணம்னு ஏன் சொல்ல வரேன்னா, அது அந்த உஷ்ணம் தான் எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்ல வரேன். அப்போது அந்த ஏர்பஸ் ஆனது வில்லியம்ஸை கொண்டு கடலில் போட்டது பாருங்கள். அப்போ அதில் எவ்வளோ பெரிய உஷ்ணம், ஏன் அது கருத்து போயிருந்தது? அந்த வெள்ளைஞ்சொல்லையுமே போனதெல்லாம் கருப்பாக ஏன் வந்ததுன்னா, இந்த பூமி தான் வெப்ப மண்டலத்தில் இருக்கிறது. அது எப்பொழுது தெரியும் என்றால், நீங்கள் இந்த பூமியை கடந்து இந்த பூமியுடைய ஈர்ப்பு விசைக்கு அப்பால் சென்று விட்டு மீண்டும் இந்த பூமிக்கு வரும்பொழுது தான் இந்த பூமி எவ்வளோ உஷ்ணமானது என்பது உங்களுக்கு அறிந்து கொள்ள முடியும். இது வெளிப்புறமாக, புறப்புறத்தில் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இப்போது நீங்கள் பார்த்து ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த வீட்லேயே நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் போனதே கிடையாது. அப்போ அந்த வீட்டுடைய அழகோ லட்சணமோ உங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த அமைதி, உங்கள் வீட்டிலோட சுதந்திரம் உங்களுக்கு தெரியாது. ஒரு 10 20 நாளோ 1 மாதமோ நீ வெளியூர் போயிட்டு அப்போது மீண்டும் உங்களுடைய இல்லத்திற்கு திரும்பும் பொழுது தான் உங்களுடைய இல்லத்தினுடைய அழகையும் உங்கள் இல்லத்தில் இருந்த சுதந்திரம், உங்களுக்கான தனிப்பட்ட சுதந்திரமும் என்னவென்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் இதெல்லாம். சரிங்களா நண்பர்களே? நாம் உஷ்ணத்தில் தான் வாழ்ந்து வருகின்றோம். இந்த உஷ்ணம்தான் நம் உடலில் இருக்கின்ற கழிவுகளெல்லாம் நீக்கி நாம் நிகழ்காலத்தில் வாழ முடியும். சரிங்களா? அப்பேற்பட்ட உஷ்ணத்தை நாம் தவத்தின் பால் உண்டாக்கி கொள்ள முடியும். சரிங்களா? அது எப்படி உண்டாகும் என்றால்,